டிஓடி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாடு விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக பெரும் துயரமாக காணப்படுகிறது. முதல் பட்ஜெட்டில், அதாவது தாவேகா அரசுடைய முதல் பட்ஜெட்டில் அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு நிலைமை சுக்குநூறா உடனே சொல்லி விவசாயிகள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, மேகதாது விவகாரத்தில் நமக்கு ஒரு காவிரி நீரையாவது பெற்றுக் கொடுக்கும் தமிழக அரசு, அதன் மூலியமாவது நம்ம விவசாயத்தை பெருக்கி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கும் முட்டுக்கட்டையாக என்று கர்நாடக அரசு செயல்பட்டு வருது. ஆனால் அது சம்பந்தமான எந்தவித முன்னெடுப்புகளும் தமிழ்நாடு அரசு செய்யவில்லை என்று பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இது உண்மையா? மேகதாது விவகாரத்தில் ஏன் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்ட தாவேகா அரசு தயங்குகிறது என்ற வினாவுடன் சந்திப்போம். வணக்கமே. வணக்கம் கலை. எப்படி தமிழ்நாடு அரசியல் இந்த எப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு இப்போ இந்த காலகட்டத்தில்? ஏன்னா மேகதாது கூட்டம் பிரச்சனை இன்னைக்கு அது மேகதாது இல்லை, ஆக்சுவலி காவிரி மேட்ரு வேற, மேகதாது வேற. இப்போ காவிரி மேட்ரு, காவிரியிலேருந்து தண்ணி திறந்து விடலை. அது மாதம் திறந்து விடலை. அது ஜூன் 22 கடந்த 5 வருஷமா எது நடந்துச்சோ இல்லையோ கரெக்டாக காவிரிலேயும் தண்ணி இருந்துச்சு. இந்த வருஷம் அங்கேயும் மழை பெய்யலை, அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பட்டு கடந்ததுக்கு வரல. நம்ம அனைத்து கட்சி கூட்ட சொன்னோம், எல்லா கட்சி சொன்னாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. கர்நாடகா கூட்டிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவு எடுப்போம், கர்நாடகம் ஒற்றுமையா இருக்கும், ஒரு ப்ரெஷரை கொடுப்போம்னு ஒரு முடிவு சொன்னாங்க. பட் இதுல தாவேக்கா என்ன கவர்மெண்ட் நினைச்சிச்சுன்னா, ஒரு முதல்வர் விஜய் தனியா கர்நாடகாவோட பேசி தண்ணி வாங்கி கொடுத்துடலாம், அப்படி என்ன அரசியல் பண்ண நினைச்சான்னு தெரியல. அது ஒரு தவறா போய் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு போறது நமக்கு தெரியாது, ஒரு வரலைங்கிறது ரெண்டுமே அங்கே உள்ள கர்நாடகா சிஎம் சிவகுமார் சொன்னாரு. ஸோ ஒரு ஓப்பனா இது பண்ணாம ஒரு மறைமுகமா இது பண்ண நினைச்சாங்க இந்த காவேரி மேட்டர்ல. காவிரி ஆடி பேருக்கு தண்ணி வரும்ல, தண்ணி இந்த வருஷம் இல்லாம விவசாயிகள் எல்லாம் ஒரு பெரிய பஞ்சத்தை நோக்கி போறது சூழல் வந்துச்சு. யதார்த்தமா ஒரு மழை பெஞ்சனால இப்ப தண்ணி கொஞ்சம் தண்ணி வந்துருக்குன்னு வச்சுங்களேன். இது முழுக்கமா ஏன் தாவேக்கா அரசு ஒரு ஓப்பனா செயல்படாம ஏன் இப்படி பண்ணாங்கிறது இது இல்ல. ஒரு நாள் சிஎம் விஜய் நேர போய் இப்ப கர்நாடகாவில் பேச எந்த மாதிரி விளைவு பேசக்கூடாது. நம்ம அது 70 அது அந்த 50 வருஷத்தோட அந்த 70க்கு அப்புறமே கேள்விப்பட்டிருப்பேன். கலைஞரோட பெரிய விமர்சனம் 71 போய் இந்திரா காந்தி சொன்னதுக்காக கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு, சமாதான பேசுறதுக்கு போனாரு. நம்ம அதெல்லாம் போராடி முடிச்சு ஒரு ஆணையம் அமைச்சாச்சு, தீர்ப்பு வந்துருச்சு, ஆணையம் அமைச்சாச்சு. அந்த ஆணையத்தைப்படி செயல்பட்டா போதும். நமக்கு இனி யாரோட பேச நமக்கு தேவையில்லை. இனி நமக்கு டைரக்ஷன் சுப்ரீம் கோர்ட், வேற ஒரு இதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டோம். திரும்ப போய் குழப்பமே சமாதானம் போய் திரும்ப நீ குழப்பி வசந்த ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ இதோட அனுபவம் இல்லாம இது மாதிரி பண்ண மாதிரி தெரியுது. ஆக்சுவலி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு ஈஸியா கொண்டு போயிருக்கலாம். ஏன் இப்படி காங்கிரஸுக்கு ஒரு டபுள் கோல் அந்த மாதிரி ஆகி போச்சு. இல்ல பிஜேபி ஒரு அமைதியா இருக்கு, பட் அங்கே ஒற்றுமையா இருக்காங்க. இல்ல அதே நம்ம முன்னாடி அன்னைக்கே பேசுவோம். அதாவது அப்படின்னா அன்னைக்கு தேசிய காங்கிரஸ், அதாவது அங்கிட்டு இருக்க காங்கிரஸும் இங்கே வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்காக பிரச்சனைனா இந்த காங்கிரஸ் போராடும், ஆனா கர்நாடகா பிரச்சனை அவங்க போராடாது. இங்க இருக்க காங்கிரஸ் பேசி வாங்கி கொடுத்துருக்கணும்ல, கொடுக்க முடியாது, தண்ணி திறந்து விட்டு சொல்லணும்ல. இப்ப மட்டும் தண்ணி எப்படி வந்துச்சான்? ஒரு காங்கிரஸ் கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு ஓப்பன் நடந்துக்க மாட்டேங்குது. ஒரு காவிரி மேட்டர்ல எப்பயுமே நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம். கர்நாடகம் நம்ம வஞ்சிச்சுக்கு தானே இருக்கு, தொடர்ச்சியா வந்துட்டு தானே. அதுக்கு தானே ஆணையம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல வாங்கினது. திரும்பவும் இதே மாதிரி பண்றதுக்கு தாவேக்கா அரசு ஏன் நடந்ததுன்னு தெரியல. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, சம்பந்தம் இல்லாம நாடாளுமன்ற எம்பிக்கள் கூட்டம் தொகுதி மாறு வரைக்கும். இப்ப என்ன அவசியம் தொகுதி மாறு வரைக்கும்? அனைத்து கட்சி கூட்டம் காவிரி பிரச்சனை கூட்டுங்க அப்படின்னா அவங்க மறுவரை தொகுதி மறுவரை மேட்டர் கொண்டு போறாங்க, மறுவரை கூட்டுறாங்க. இவரது 2020 ஒரு அறிக்கை விட்டுருக்காரு முதல்வர் விஜய். அப்ப தலைவர் தாவேக்கா தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு. இது என்ன மக்கள் பிரச்சனை இல்லையே, எதுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் திமுக எல்லாம் கொடுக்குற மாதிரி. இப்ப மட்டும் என்ன இன்னைக்கு பண்றீங்களா? இன்னும் முக்கியமான பிரச்சனை அது. மக்களுக்கு தான் முக்கிய பிரச்சனை, தொகுதி எத்தனை ஆக போகுதுன்னு சொல்லி. அடுத்த எலெக்ஷன் 29 வருடம் 30 அப்ப பாத்துக்கலாம். இப்ப மக்கள் விவசாயிகளுக்கு இப்ப பஞ்சத்துல மாட்டிக்கு நிக்கிறப்ப இப்ப முக்கிய பிரச்சனை அது விவசாயோட வாழ்வாதாரம் தானே. அதை விட்டு தொகுதி மரம் என்ன மேட்ரு பிரச்சனை? இப்ப நீங்க சொன்ன அதே தான். இப்ப மக்களுக்கு தொகுதி வர இப்ப மக்களுக்கு பிரச்சனை, விவசாயிகளுக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்ப ஏன் எதனால தாவேக்கா தயங்குதுன்னு நினைக்கிறீங்க? அது முழுக்க அரசு எல்லாத்தையுமே அரசியலாக பண்றாங்க. அவங்க அந்த அரசியல் வச்சு எந்த நிர்வாக அனுபவமும் அரசியல் வச்சு ஆட்சி பிடிச்சிட்டாங்கல்ல. சோ நம்ம எல்லாத்தையும் அரசியல் பண்ணி கொண்டு போயிடுவோம். அரசியல் மட்டும் பண்ணா போதும், மக்கள் நம்புற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு, அது பண்ணா போதும். பிஜேபி கூட திமுக போகுது, பிஜேபி திமுக அப்புறம் பாலிடிக்ஸ் பண்ண ஒரு நாள் ஏடிஎம்கே கூட போயிடுச்சு, ஆட்சி அமைக்க பார்த்தாலும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணா இல்ல. இப்ப பிஜேபி கூட போகுதுன்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இதே பாலிடிக்ஸ் பண்ணி மக்களுக்கு என்ன கிடைக்கும்? தொடர்ச்சியில மக்கள்ல பாதிக்கப்படுறாங்க. எத்தனை லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. விவசாயக்காரன் சொல்லி முழுமையா அதுவும் தள்ளுபடி பண்ணல. சொன்ன மாதிரி நீங்க இப்ப திமுக மிகப்பெரிய எதிரி கட்சியா இருக்கு தாவேகா பொறுத்தவரைக்கும்.
ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு முறையான அழைப்பு கொடுக்கல, நாங்களும் இதை எதிர்பார்க்கிறோம். ம். அதாவது மேக சொல்றது யாரு? காவிரி கனிமொழி சொல்றாப்புல காவிரி பிரச்சனைக்கு வந்து கண்டிப்பா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தே ஆகணும், கூட்டுங்கிறாங்க. கண்டிப்பா அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது இப்ப கூடுற எம்பிஸ் மட்டும். இல்ல இதை விட்டுருக்க நீங்க காவிரி மேட்ல அனைத்து கட்சி, ஏன்னா எல்லாரும் எம்எல்ஏ இருக்க மாட்டேன், எல்லா கட்சி எம்எல்ஏ இருப்பாங்களா? ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் போது இந்த எம்பி கூட கூட்டினதுக்கு ஒரு எம்பி கூட இல்ல, தாவேக்காரங்களும் இன்னொரு எம்பி கூட இல்ல, தமிழ்நாடு அரசு எடுக்குது, அதாவது பிரச்சனை இல்லை, எம்பி எடுக்கலாம். எப்படின்னா எம்பி இல்ல, ஆனா தமிழ்நாடு அரசு வேக வேகமா இந்த தொகுதி மறுவரை பிரச்சனைக்கு வந்து மெனக்கிறது வந்து உண்மையில வரவேற்கத்தக்கது. அது என்ன சொல்ல, ஏன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனா இப்ப நீ சொல்ற மாதிரி காவிரி பிரச்சனைக்கு ஏன் இந்த மெனக்கடை மாட்டேன் நம்ம கேட்கணும். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதானே, ஃபர்ஸ்ட் நமக்கு இது பிரியாரிட்டி தானே. அடுத்துல அது ஃபர்ஸ்ட் நீங்க இதை முடிக்கணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம ஏன் இதை டைவர்ஷன் பண்ணீங்க? நேற்று ஒரு மினிஸ்டர் ஆதவர்ஜனா பேசுறாரு, எதிர்க்கட்சியாளரும் அந்த கொஸ்டின் கேட்கறேன், நீங்க நாளைக்கு பங்கேற்பீங்களா மாட்டீங்களா, நீங்க பிஜேபியோட போறீங்க, இதான் கொஸ்டின். அங்க நடக்கிற மேட்டர் காவிரி மேட்டர், அந்த மேட்டரை பேசாம முழுக்க நீங்க தொகுதி வரையிற மேட்டரை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது வரும் பார்லிமெண்ட்ல வர்றப்ப அது திமுக எடுத்து திமுக பிஜேபி சம்பந்தம் அது விளைவுகள் அவங்க சந்திப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு மாநிலத்துல திமுக விளைவு சந்திக்கும்ல, எவ்வளவு விளைவு சந்திக்கும். மகளை அடிச்சார்ல அப்ப முதல்வர் ஸ்டாலின், அந்த அளவுக்கு அவரை முன்னெடுத்தாரு. சவுத்த ஃபுல்லா அவரை ஒருங்கிணைச்சாரு, காங்கிரஸ் முன்னெடுத்துச்சு. அப்படி காங்கிரஸ் பண்ணணும், மத்த ஸ்டேட்ல பண்ணுங்க, இங்கேயே பண்றீங்க. காங்கிரஸ் எத்தனை ஸ்டேட்ல ஆளுது, கர்நாடகால பண்ணுங்க, தெலுங்கானால பண்ணுங்க. அப்ப காங்கிரஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி காங்கிரஸ் பின்னாடி இருந்து தாவேக்கு இந்த மேட்ல இயக்குது, எதுக்கு தாவேக்கா பலிகடா ஆகுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உண்மையாக இருக்கும் போல. இல்ல முழுக்க விவசாய பாதிக்கப்படுற ஒரு காலகட்டத்துல தொகுதி வரையற மேட்டரை பேசி நீங்க ஏன் அப்படி டைவர்ஷன் பண்ற காரணம் என்ன? எதுக்கு இந்த மாதிரி அரசியல் பண்றான்? விவசாயிகளை வஞ்சிக்கிறதா தாவே? ஆமா, ஏன்னா காங்கிரஸ் மட்டும் அங்க இருக்குல்ல. இப்ப இதே வேற எதுவும் விட்டுருப்பீங்களா? அப்ப பிஜேபி பேச மாட்டேங்குது, யாரும் பேச மாட்டேங்கிறாள். கண்டிப்பா எந்த மேட்ல ஏன் காவிரி மேட்ல எல்லாரும் ஏன் அமைதியா இருக்க காரணம் என்ன இருக்கு? யாருமே பேசல. ரெண்டு தேசிய கட்சியெல்லாம் அமைதியா இருக்கு. தேசிய கட்சி இங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு சீட்டு தேவையில்லை நினைக்கிறாங்கன்னு தெரியல. மெயின் விஷயம் பத்தி காவிரி மேட்டர் தானே. காங்கிரஸ் ஆமா, அங்கே அடுத்த எலெக்ஷன் அங்கே ஆட்சியை பிடிக்கணும், அடுத்த காங்கிரஸ் ஆட்சி பிஜேபி ஆட்சி ஒரு வாய்ப்பு இருக்கும், எல்லாம் ஆட்சி பிடிக்கும், நல்லா அவங்க அமைதியா இருக்காங்க. மற்றும் தாவேக்கால கூட்டணி கட்சியும் பேச மாட்டேங்கிறாள். வைகோவுக்குல எவ்வளவு அனுபவம் எவ்வளவு பேசுவாரு, ஏன் பேச மாட்டேன்னு தெரியல. பிசிக தலைவர் சொல்லணும், அவர் அமைதியா இருக்காரு, என்ன காரணம் தெரியல. கூட்டணி அமைச்சர்ல போனா எல்லாரும் அப்படியே அமைதியா இருந்துடணும்னா காவிரி மேட்டர் சொல்லணும்ல. இன்னும் என்ன கூட்டம் தேவையில்லாத கூட்டம்ல. முக்கியமா தொகுதி வரை மேட்டர் இப்ப பேச அவசியம் என்ன இருக்கு? இப்ப செஷன்ஸ்ல வரப்போன்னு வரட்டுமே, அந்த பிறகு நம்ம ஒரு இது பண்ண போறாங்க. இல்ல ஏற்கனவே திமுக ஸ்டாலின் சொல்லியாச்சு, 3 கோரிக்கை சொல்லியிருக்காங்க. டோட்டலா 50% காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி தமிழ்நாடு வரைக்கும் ஒரே மாதிரி 50% இன்க்ரீஸ் பண்ணா ஏத்துக்குவோம், இல்லைன்னா ஏத்துக்க மாட்டோம். மக்கள் தொகையை வச்சுலாம் நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன்னா இங்க வந்து நம்ம 30 வருஷமா மட்டும் கட்டுப்படுத்தி வந்துட்டோம். அதாவது இந்திய கவர்மெண்ட் கொடுத்த ஆணையே ஃபாலோ பண்ணி வந்துட்டோம். நம்ம போய் இப்ப மக்கள் தினம் ரொம்ப பாதிக்கப்படுவோம். அவங்க சொல்றது 50% ரேசியோ ஒரே மாதிரி தான் ஓகேன்னு போன இதுல தோக்கடிச்ச முக்கிய காரணமே திமுக. அது போக எப்படின்னா ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னாரு, நான் மாத்தி தரேன்னு சொன்னாரு, நான் மாத்திடுறேன்னு சொல்லி சொன்னார். இல்ல இப்ப மாத்தி கொண்டு வந்தேன், இல்ல வேணாங்கிறவங்க கேசி ஒன்றுபால் இருக்காரு, கர்நாடகா கேரளா காங்கிரஸ் கேசி அவர் ஒத்துக்கிட்டாரு, காங்கிரஸ் ஒத்துக்கிற எல்லாமே வந்துச்சு. பட் திமுக உறுதியா நடிச்ச நேரத்துல முழுக்க தோத்தது காரணமே திமுக. காங்கிரஸ் கூட தெளிவான கொள்கை இல்ல. திமுக தான் தோக்கடிச்ச வச்சது முக்கிய காரணம் திமுக. அது திமுக இப்ப சப்போர்ட் பண்ணுமா? அப்படி சப்போர்ட் பண்ணா அவங்களுடைய அரசியல் எதிராக இருந்தாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க, எக்காலத்திலும் வந்து தொகுதி முறைகளுக்கு நாங்க வந்து ஆதரவை தரமாட்டோம் சொல்லிட்டாங்க. இல்ல அந்த பாயிண்ட புடிச்சுக்கிட்டு திமுக பிஜேபிக்கு பக்கத்து போகுது, ஏடிஎம்கே கூட சரி, இதையே எப்ப நீங்க உங்களால பேசிக்கிட்டு இருக்கீங்க? 3 மாசம் இதே மேட்டர் அவங்களுக்கு. ஆட்சிக்கு வந்துட்டு ஆட்சி மக்களுக்கு என்ன திட்டங்கள் பண்ணணும், விவசாயிகள் பாதிக்க அவங்களுக்கு என்ன, அதை கொஞ்சம் யோசிங்களேன். முழுக்க திமுக பத்தியே அந்த எதிர்கட்சி அரசியல் பண்ணிட்டு வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க பேப்பர் படிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவர் பேப்பர் கண்டி ஓனர் அவர் பேப்பர் நடத்துறாரு, அவர் ஒரு சொல்லி விட்டு அவங்களுக்கு இல்ல இது என்ன இல்ல, அது விவாதம் பண்ணிக்கிட்டு அது வேற விஷயம். பட் மக்களுக்கு உள்ள ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கணும்ல. அது இல்ல முழுக்க அவர் முதல்வர் தப்பா டைரக்ஷன் பண்ற மாதிரி பேசுறாங்க. அவருக்கு முதல்வர் வந்து முதல்வருக்கு வந்து இந்த இல்ல அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா அந்த முழு வேற தெரிஞ்சான்னு தெரியல அவருக்கு. பட் நம்ம பேசி வாங்கி கொடுத்துட்டா மக்கள் நல்லா நினைச்சிருக்காரு, தண்ணி வந்து நல்லது தானே அப்படின்னு நினைச்சிருக்காரு. பட் அது முறையில் இல்ல, அதுதான் நடந்துச்சு கொடுத்து போட சொன்னது. நீங்க அப்படி தனியா போய் கொண்டு வர மேட்டர் இல்ல. அவ்வளவு பாதிக்கக்கூடிய விளைவுகள், அவ்வளவு கலைஞர் பாதிக்கப்பட்டிருக்காரு, எம்ஜிஆர் எல்லாரும் பாதிக்கப்பட்ட மேட்டர். இது அவ்வளவு போராடி பெற்ற ஒரு தீர்ப்பை நம்ம டக்குன்னு போய் அப்படி போனா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடும்ல, அதை நீங்க பேசிக்கிட்டீங்களா, திரும்ப அங்கே பேசிக்கிங்க முடிஞ்சு வச்சு. இப்ப உங்களுக்கு தோதான கவர்மெண்ட் இருக்கும், வாங்கிடுவீங்க. அடுத்த மார்ச் எப்படி வாங்குவீங்க? அது நிரந்தர தீர்வு இல்ல. இல்ல உங்களுக்கு ஆணையம் கொடுத்த தீர்ப்பு மாசம் தண்ணி இருந்தா ஒரு இது வறட்சியா தான் கொடுக்கணும். வறட்சியா இருந்தா பிரிச்சு அக்கா பட்டி அங்கே கிடக்க முடியுமா? வறட்சியா இருந்தா ஒரு லிமிட் இருக்கு, இது பிரிச்சு கொடுத்தே ஆகணும். அங்கே பாதிப்பா இங்கே பாதிப்பா, அதுக்கேற்ற பிரிச்சு. இதுதே ஆணையத்தோட தீர்ப்பு, அதை ஃபாலோ பண்ணணும்ல. இந்த மாசத்துக்கு நீங்க பேசி வாங்க, அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணுவீங்க?
அது கணக்கு இல்ல தீர்ப்பேனா அதுதான் ஃபாலோ பண்ணும். அதை தான் நம்ம பிரதிகரிச்சு கொடுத்தோன்னு காரணம் அதுதானே. தவேகா அரசோட ஒரு ஓப்பனா இல்லாத ஒரு மேட்ரு, முழுக்க முழுக்க பின்னணி காங்கிரஸ் தான் இதை கேட்கிற மாதிரி அதுதான் எதிர்கட்சியோட பெரிய இது அதானே. இப்ப இன்னைக்கு தேவையில்ல அந்த கூட்டம் போட்டது, எம்பிக்கள் கூட்டம் போட்டு இப்ப என்ன என்ன சாதனை இருந்துச்சு? ஒன்னும் குழப்படியான கூட்டம் தானே அது. அதிகபட்சமான எம்பி வச்சு திமுக வந்துக்கல, இது அனைத்து கட்சி கூட்ட எம்பிக்கள் திமுக நினைக்கல, ஏடிஎம்கே அவங்க மறந்துட்டு திமுக மட்டும் நினைச்சாங்க. ஏடிஎம்கே எம்பி இருக்கால அதை மறந்துட்டாங்க. ஏடிஎம்கே போல பாமக போல அதே ஏடிஎம்கே எனக்கு முறையான அழைப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு வந்து முறையான அழைப்பு ஆக்சுவலி கட்சி தலைமைக்கு தான் அழைப்பு கொடுக்கணும். அதை கொடுக்க கட்சி தலைமை கொடுத்து எம்பி சாரு கட்சி தலைமை தான் கட்டு போட்டு அவராக ஓட்டு போட்டுருவாரு. அவரு கட்டு போட்ட கட்சி தான் கட்சி தானே மெயின். எம்பியா மெயின், இன்னைக்கு வர்றது நாளைக்கு இல்லாம கட்சி தானே முக்கியம். சோ என்ன மாதிரி அரசியல் பண்றான்னு தெரியல. பட் இது தவறான அரசியல். ஒரு அரசியல் எல்லா விஷயத்திலும் அரசியல் மட்டும்தான் பண்ணாம நம்ம கூட்டம் இருக்கு, நம்ம ஓட்டு வாங்கிடலாம், அது ரொம்ப காலத்துக்கு போன நல்லா இல்ல. மக்களோட பிரச்சனை, மக்கள் பிரச்சனை முக்கியம். அவரே சொல்லியிருக்காரு 2025 தொகுதி வரையறை மேட்ரா, இது சட்டமன்றம் நாடாளுமன்றம், அதோட மக்கள் பிரச்சனை முக்கியம். இப்போ மெயின் இஷ்யூ தானே காவிரி பிரச்சனை இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணாம விவசாயிகள் போராடுறாங்க, இவ்வளவு விவசாயிகள் கோரிக்கையை வைக்கிறாங்க. முறையான ஒரு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விவசாயிகள். ஆமா, நேற்று தலைமைச்சில ஆர்ப்பாட்டம் பண்றா இல்ல, கூப்பிட்டு பேசி தீர்க்கணும்ல. முழுமையா பயிர் கடன் தெளிவுன்னு சொன்னீங்க, அதுவும் பண்ணல. சோ எல்லாமே அப்புறம் நம்ம சொல்ல முடியாத வாக்குறுதி எதுக்கு கொடுக்குறீங்க? ஆட்சி பிடிக்கிற நம்ம பொய்யான வாக்குறுதி கொடுத்துடலாமா? அது இல்ல. அது கூப்பிட்டு அட்லீஸ்ட் கூப்பிட்டாச்சும் பேசணும்ல. என்ன நிதிநிலைமைக்கு பண்ண முடிஞ்சு நம்ம அடுத்தடுத்து பண்ணணும்னு பேசணும்ல. இப்ப நீங்க தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு போனீங்க, ஏர்போர்ட் பரந்தூர் ஏர்போர்ட் பிரச்சனைக்கு போனீங்க இல்ல, அப்ப மட்டும் திமுக அரசு கேள்வி கேட்டியே இல்ல. உங்களுக்கு அவ்வளவு பேர் சப்போர்ட்டா பத்திரிகையாளர் பேசினாலும் இப்ப பேச வேண்டியதானே. இப்ப நீ ஆட்சிக்கு வந்து நீ என்ன தைரியத்துல பேசினீங்க? இப்ப நம்ம ஆட்சிக்கு வர மட்டும் சும்மா பேசணும்னு நினைச்சீங்களா? வர்றதுக்குன்னா அதுக்கு தான் தைரியமா நிர்வாக சட்டம் கொண்டு வந்துருக்கணும்ல. டைம் கொடுத்தா ஆயிடுச்சுல, 3 மாசம் ஆயிடுச்சு. இன்னமும் நீங்க நம்ம உன்ன டைம் எவ்வளவு டைம் கேட்பீங்க? பட் காவிரி மேட்டை அவன் நடந்துகிட்டது முழுக்க முழுக்க தப்பான போக்கு அணுகுமுறை. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிருக்கணும், முக்கியமா கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் தான். அதை கூட்டினா தான் காங்கிரஸ் அங்கே கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன நடப்பாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை ஓட்டுக்கு இருக்கா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுல. அது தாவேகா அரசு வந்து சிஎம் விஜய் தலைமையில வந்து ஒரு எம்பிக்கள் கூட்டம் கூட்டினாங்க. இந்த கூட்டம் கூடுறதுக்கான காரணம் வந்து என்ன பேசப்படுது அப்படின்னா, அந்த காவிரி விவகாரத்தை திசை திருப்பதற்காகவே இந்த கூட்டம் கூட பேசப்படுது. உண்மை அதுதானே கிளை, உண்மை அதானே. இப்ப நீங்க பேச வேண்டிய மேட்ரு அது நடந்துக்கிற இருக்க மேட்டர்ல. நீங்க சட்டசபையிலும் பேச மாட்டேங்கிறீங்க, முழுமையான இதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. அதை மறைமாற்ற மாதிரி இன்னைக்கு கூட்டம் போட்டு வரமாட்டான். இந்த திமுக வரமாட்டான்னு தெரியும். இப்ப கூட்டத்தை பற்றி என்ன யூஸ்? நமக்கு என்னன்னா இன்னொரு ஒருத்தர் கூட்டணி கட்சி வரலாம் பேசலாம். வைகோக்கு நல்லா தெரியும், இந்த மேட்ல நல்லா தெரியும், திருமாவளவன் பேசலாம். அவங்களும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஆலோசனை பண்றதுக்கு அவங்க கருத்து கேட்க மாட்டேங்கிறாப்லையா? முழுக்க முழுக்க காங்கிரஸ் மட்டும் கேட்கிறாவல. காங்கிரஸோட முள் இதனாலதான் அதானே மாணிக்கிறாலும் குதிக்கிறார். அப்படியே அம்மா கவர்மெண்ட் மாதிரி குதிக்கிறார்ல. காங்கிரஸ் கேட்ட போய் நிக்கணும். காங்கிரஸ் முழுக்க நம்ப என்ன இவ்வளவு நாள் பண்ண திமுக முதல்ல குத்தி அடுத்த நாளே போனது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நாள் சொல்ல முடியாது. காங்கிரஸ் முழுச நம்பாதீங்க. உண்மைதானே கலை? என்ன ஆயிருக்கு தமிழ்நாட்டுக்கு? இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு தமிழ்நாடு நீ சொல்ற மாதிரி காங்கிரஸ் நினைச்சா இதுக்கான ஒரு தீர்வு. காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் பண்ணா உங்க கவர்மெண்ட் நடக்குது. காவிரி தண்ணி தராம யாரு பண்ணா? சிவகுமார் தானே பண்றாரு. உங்க கவர்மெண்ட் நடக்குது, கேட்டு வாங்க பேசுங்க. இப்ப ஏன் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீங்க? பிஜேபி கொண்டு அரசியல் பண்ணுவீங்கல்ல? பிஜேபி கொண்டு எவ்வளவு குதிச்சிருப்பீங்க? கர்நாடகா கட்டி கண்டிப்பா காவிரி கட்டி மேகதாது கட்டியே ஆகணும், காவிரி தடுக்கணும், எங்களுக்கு வந்து குடிநீர் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. இல்ல எந்த எதுக்குமே ஒரு எதிர்ப்பு இங்க எந்த ராகுல் காந்தி வந்து பண்றாருல்ல, பேசணும்ல. அவரு பேசி வாங்கி தண்ணி வாங்கி கொடுக்கணும். ராகுல் காந்தி பேசி தண்ணி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? திரும்ப மதிச்சு கொடுப்பான்னு சொல்ல வேண்டியதானே? அதை பேச மாட்டேங்கிறாங்க. முழுக்க திமுக பிஜேபியோட போயிடும், திமுக அதிமுக கூட்டணி அமைக்கும். அடுத்த கட்சி பிரச்சனை ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்? தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை பேசுங்கப்பா. தமிழ்நாடு மக்கள் வாழ்வாதாரத்தை பத்தி பேசுங்க. அரசியலே பேசிக்கிட்டு இருப்பீங்க, தேர்தல் சமயத்துல பேசுங்க. முழுக்க எதை பேசிக்கிட்டு இருந்தா மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கணும்ல. விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கா இல்ல, பெரிய பஞ்சத்தை நோக்கி இருக்குல்ல, அதை பேசாம தமிழ்நாடு வந்து என்ன காலத்துக்கு எல்லா விவசாயிகள் சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்கல்ல. மாசம் 2500 ரூபாய் எவ்வளவு மேட்ச் அதுக்குள்ள திட்டத்தை ரெடி பண்ணி போங்க. முழுக்க திமுகவுடைய அரசியலே பேசி அவங்க டெய்லி காலி பண்ணா போதும்னு நினைச்சீங்கன்னா அடுத்து மக்களை சந்திக்கணும்ல. ஒரு கூட நம்பிக்கிட்டே இருக்கும் நினைக்க முடியாதுல்ல. முழுக்க வந்து இப்ப வந்து அதாவது ஆட்சி பண்ண வேண்டிய இடத்துல அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறது முழுக்க அரசியல். அது நிர்வாகம் பண்ண வேண்டிய இடத்துல போல அரசியல் பண்ணிட்டே இருந்தா, நிர்வாகம் தெரியாம பண்ணணும். அதுல போய் அரசியல பூத்திக்கிட்டே இருந்தா அது நல்லது இல்ல. உங்களுக்கு டெய்லி பாதிப்புகள் தானே வரும். இப்ப தினந்தோறும் பாதிப்புகள் தானே வரும். இப்ப இதெல்லாம் ஒரு சாமியில் மாட்டி நீ எவ்வளவு பிரச்சனை மாதிரி வரப்போன்னு தெரியல. இது கண்டிப்பா கவர்மெண்ட் ஓப்பனா இருக்கணும். ஓப்பனா கவர்மெண்ட் நீ அரசியல் பண்றது வேற, பட் கவர்மெண்ட் ஓப்பனா இருக்கணும்ல.
கவர்மெண்ட்ல மறைமுகமா தெரியாம பண்ணுவோம், நான் முயற்சி பண்ணேன்னா அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அப்படி நான் அவமானம் தானே தாங்கிக்கணும். அப்படி நீங்க தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ்நாடு மக்களுக்கு அவமானம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. போராடி வாங்கி கொடுத்தது 70 வருஷம் போராட்டம், 150 ஆண்டு வரலாறு அறிந்து காவிரி திராவிட கட்சியினுடைய மிகப்பெரிய போராட்டம். போராட்டம் எல்லா கட்சியும் சேர்ந்து எடுத்த ஒரு இதை வந்து நீங்க தனிப்பட்ட ஒரு இதுக்கு தேவையில்லை. இது தமிழ்நாடு மொத்தோட இது உயிர்நாடி காவிரி. இது சாதாரண மேட்டர் இல்ல. முன்னாடி காவிரி படுகை மட்டும் இல்ல, இப்ப இருக்கு ராமேஸ்வரம் தண்ணி போகுது. அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு மேட்டர் இது. இது அவளுக்கு புது கவர்மெண்ட் ஓகே, பட் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவளுக்கு வழக்கம் கொடுக்குற மாதிரி முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்திருக்கு. நாட்டுடைய நிலைமைகள் தெரியாது, அரசியல் தெரியாம ஒருவேளை அடுத்த கட்சிக்கு கூட்டணி கட்சிகளோ யாரோ அனுபவம் சொல்லுவோம் கேட்கல. அனைத்து கட்சி கூட்டணி உங்களுக்கு என்ன இதாயிரப்ப இவருக்கு என்ன ஒரு அதுல என்ன ஒரு மைனஸ் ஆயிப்பது புரியல. அது நல்ல அணுகுமுறை. அது ஜெயலலிதா கூட்டிருக்கா, கருணாநிதி எல்லாருமே கூட்டிருக்காங்க. போய் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் சிஎம் இதெல்லாம் சந்திச்சு இப்ப ஒரு ஸ்டாலினா உதயநிதி வரப்போறது இல்லை, யாராச்சும் வரதை அனுப்ப போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அனைத்து கட்சி கூட்டம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லது, அதான் நல்லா ஒரு அணுகுமுறை, நல்ல கட்சிக்கு அணுகுமுறை. அது ஏன் அதை பண்ணாம தேவையில்லாம மறைமாற்றாம இதை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி என்ன முடிவு இருக்கு பெரிய? இப்ப காங்கிரஸ் மத்த மாநிலத்தை கூட்டுதா? காங்கிரஸ் மத்த ஸ்டேட்ல பண்ணுதா? அது இப்ப இங்க மட்டும் நீங்க என்ன காங்கிரஸோட இது பண்ணிக்கிட்டு அவசியம் என்ன இருக்கு? இப்ப திமுக காரணம் பண்றதுக்கு இப்ப உங்களுக்கு அரசியல் நினைக்கிறேன். முழுக்க திமுக வச்சு அரசியல் பண்றது உங்களுக்கு இதா வேற எதுவுமே இல்லையா? நிர்வாக ரீதியா உள்ள பிரச்சனை சால்வ் பண்ணுங்களேன். அதை பண்ணாம ஏன் இதை பண்ணிக்கிறது? உங்களுடைய நிர்வாக ரீதியான பிரச்சனை வந்து கவனம் செலுத்தமா அதை பண்ணாம முழுக்க அரசியல் டைவர்ஷன் கொண்டு போயிட்டே இருந்தா அது பாஜக பண்ற தேசிய லெவல்ல பண்ணுவாங்க. அதே அரசியல் மாநிலத்துக்கு பண்ற மாதிரியே இருக்கு. முழுக்க பாஜக அரசியல் மாதிரியே இருக்கு. அதுதான் இன்னொரு பிரச்சனை போடுவாங்கல்ல. பக்கம் காங்கிரஸ் வழி நடத்துது, ஒரு பக்கம் பாஜக அரசியல் மாதிரி இருக்கு. அரசியல் பாஜக அரசியல், நிர்வாகம் காங்கிரஸ் நிர்வாகம் என்ன பண்றது? அதுதான் திராவிட இது ஒரு தனித்துவமா இருந்த தமிழ்நாடு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நிக்குது? நம்ம சங்கட்டமா இருக்கு. நிச்சயமா பாப்போம் என்ன